ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூலி திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அன்றைய தினமே பார்த்தினாக்கா அந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது. பிரம்மாண்டமான விழாவை நடத்த போகிறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆடியோ லான்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க இந்த படம் வந்து எந்தெந்த ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 4DX, D-Box, IMAXலாம் ரிலீஸ் ஆகுமா, நம்ம ஊரில் செகண்ட் பார்ட் வந்து அவங்க ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் போயிருக்கும்போது ஆடியோ லான்ச்சில் இதுக்கு எல்லா விடையும் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட் தகவல் வந்து எனக்கு. இதை தாண்டி ப்ரொமோஷன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ஒன்று நடத்த போகிறாங்க. கோலிவுட் இண்டஸ்ட்ரியை தாண்டி அடுத்த இடத்துலலாம் நம்ம கண்டிப்பாக நம்ம ப்ரொமோஷன் பண்ணி ஆகணும் இந்த படத்துக்கு, ஒரு பேன் இந்தியா படம்ன்றதுனால. அதனால் இப்போ அடுத்தது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு, அதாவது ஹைதராபாத்தில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்றைக்கி ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடத்த போகிறாங்க. அதில் நாகார்ஜுன உட்பட முக்கியமான இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்லாம் கலந்துப்பாங்க. அதே போல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி அடுத்த நாளே மும்பையில் ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரியும் இப்போ தகவல் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வர சண்டே சன் டிவியில் இந்த படத்தோடைய ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சி, ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று போட போகிறாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிரிக்கெட், அதை வச்சு நம்ம கூலி திரைப்படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ கூலி படத்தோடைய டீம் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக பற்றினாக்கா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு கிரிக்கெட் நிகழ்ச்சி. ஸோ எல்லாம் விளையாடுறாங்க. அட் த சேம் டைம் இந்த படத்தோடைய நிறையா அந்த கேள்விகள், அந்த FAQs அதை பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அப்டேட் தர போகிறாரு அப்படின்றது அந்த ப்ரொமோஷன்லையும் தெரிஞ்சிருக்கு. ஸோ வர சண்டே மதியம் போட போகிறாங்க 12 மணிக்கு. மறக்காமல் சன் டிவியில் பாருங்கள். கூலி படத்தோடைய ப்ரொமோஷனை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு கண்கூடாக தெரியுது. இதை தாண்டி ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துட்றேன். தளபதி திரைப்படம் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ அதனால் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ போய் பாருங்கள். இந்த படம் ஒரு சில திரையரங்கில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் சவுத் இந்தியாவிலே ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஸில் இதை வந்து போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் எந்தெந்த தேட்டரில் போட்டிருக்காங்க, எந்தெந்த ஸ்க்ரீன்ஸில், எந்தெந்த ஷோவில் இதை வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு தெரில. ஆனால் இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா தளபதி திரைப்படத்தை பற்றி தான் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடினுக்கு. லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம், நான் தளபதி படத்தை வந்து கண்டிப்பாக ரீமேக் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதில் இருக்கக்கூடிய ரஜினி சாருடைய அந்த ஒரு எமோஷன்ஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ரஜினி சார் கூலி படத்தை பார்த்துட்டு இது எனக்கு இன்னொரு தளபதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் தளபதி படம் ரீ ரிலீஸாக இருக்குது. மறக்காமல் போய் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.